கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நன்னாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். தேவன் படைத்த எல்லா நாளுமே நல்ல நாள் தான், கெட்ட நாள் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த நன்னாளிலே தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த நாள் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற நாள், இந்த நாள் அதிசயங்களை பெற்றுக்கொள்கிற நாள், இந்த நாள் சுகத்தை பெற்றுக்கொள்கிற நாள், இந்த நாள் விடுதலையை பெற்றுக்கொள்கிற நாள், இந்த நாள் கிருபையை பெற்றுக்கொள்கிற நாள், இந்த நாள் மேன்மையை பெற்றுக்கொள்கிற நாள். அன்பார்ந்தவர்களே, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துக்கத்தையும் நெருக்கத்தையும் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் போராட்டங்களையும் பலவிதமான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்ய போறார். ஏசப்பா ஒருபோதும் யாருக்கு தீமை செய்யவே மாட்டார். ஏசப்பா ஒருபோதும் யாருக்கு தீமை செய்ய மாட்டார். இதாவே இவர்களை மன்னியும், தான் செய்கிறது என்னன்னு தெரியாம செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிதாட்ட நமக்காக பரிந்து பேசின தெய்வம். அதனால ஏசப்பா ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நன்மையானதை தருவேன். இந்த உலகத்துல எவ்வளவோ தீமைகள் இருக்கு, எவ்வளவோ நன்மைகள் இருக்கு. சில மனிதர் மூலமாக தீமைகள் வருகிறது, சில மனிதர் மூலமாக பிரச்சனை வருகிறது, சில மனிதர் மூலமாக சமான குலைச்சல் வருகிறது, சில மனிதர் மூலமாக சண்டை வருகிறது, சில மனிதர் மூலமாக அவமானம் வருகிறது. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதம் வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து அதிசயம் வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து வெற்றி வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து சுகம் வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வருகிறது. இந்த நாளிலே நன்மையை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா நன்மை, பொருளாதார தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்பட்டதா நன்மை, அன்பு கிடைக்கவில்லையா அன்பு கிடைத்து விட்டதா நன்மை, சமாதானம் கிடைக்கவில்லையா சமாதானம் கிடைத்து விட்டதா நன்மை. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தெய்வம் தான் இயேசு. அவர் நன்மையானதை செய்வார். இந்த நாளிலே நன்மைகள் எங்கெல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் வரப்போகிறது. தீமைகள் வரப்போவது கிடையாது, நன்மைகள் வரப்போகுது. இந்த நாளிலே காலையில முதலாக அந்த வார்த்தையை நீங்க கேட்குறீங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்களுக்கு பல நன்மைகள் வரப்போகிறது, பல நன்மையான காரியங்களை கேட்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்ய போறார். நம்புங்க, விசுவாசிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை ஈசோபாவை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் அது ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. இந்த நாளிலே நன்மையை பார்க்காமல், அற்புதங்களை பார்க்காமல், அதிசயங்களை பார்க்காமல், சுகத்தை பார்க்காமல், சமானத்தை பார்க்காமல், உயர்வையும் மேன்மையை பார்க்காமல் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஆண்டவரே, வாழ்க்கையில எந்தெந்த காரியம் நன்மை இருக்கிறதோ அத்தனை நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு நன்மை உண்டாவதாக. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை தாங்க தகப்பன். இந்த நாளிலே இவர்கள் வெளியே புறப்பட்டு போகும்போது வரும்போது ஆண்டவரின் நன்மைகள் இவர்களை சூழ்ந்திருக்கட்டும் ஐயா. அதிசயமான காரியங்கள் இவர்களை சூழ்ந்திருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகள் படிப்பு காரியத்துக்குண்டான எல்லா பண தேவைகள் சந்திக்கப்படுவ தகப்பனே. குழப்பங்கள் மாறுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக. மகிமையின் ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் குழப்பத்திலிருந்து விடுதலை தாங்க தகப்பனே. இந்த நாளிலே தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்க சிந்தையில் ஆட்கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் சொல்றார், உன் குழப்பத்தை நான் எடுத்து போடுறேன், பயப்படாதே. இந்த இடத்துல இந்த நாளிலே இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரா சகோதரியே, நீ குழம்பி போய் இருக்கிறையா? இதை செய்யவா, இது செய்ய வேணாமா, இங்க போவா, இங்க போக வேணாமா, இதை பார்க்கவா, இதை பார்க்க வேணாமா, ஒரே குழப்பமா இருக்கு அப்ப நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க குழப்பத்தை எடுத்து போடுறார், உங்களுக்கு மன ரம்மியத்தை கொடுக்கிறார், நிம்மதியை கொடுக்கிறார். தகப்பட இந்த நாளிலே எல்லா குழப்பத்தையும் எடுத்து போட்டு இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை தாங்க, கிருபையை தாங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களுக்கு நன்மையை செய்ய போறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.